வணக்கம். கருளியின் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்குள் செல்வதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பண மோசடியில் ஈடுபட்ட அரசு அதிகாரி பணியிடை நீக்கம். அனுர அரசில் 7,50,000 அரசு ஊழியர்களுக்கு ஆபத்து, கவலையில் நாமல். ஸ்ரீதரன் எம்பிக்கு யாழ் மீனவர் அமைப்பு விடுத்துள்ள சவால். இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம், மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள். சீன முதலீடு என்பது மிகப்பெரிய சாதனை, ஆளும் தரப்பு பெருமிதம். கொட்டி தீர்க்கப் போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அரசு நிறுவனங்களை மேம்படுத்த மக்களுக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு. பெருந்தொகையான போதை மாத்திரைகளுடன் சிக்கிய இருவர். மன்னர், வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களில் உதவி தேர்தல் ஆணையர் கடந்த ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல்களில் அரச பணத்தை களவாடிய குற்றச்சாட்டிற்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலும் இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: குறித்த அரசு அதிகாரி சுமார் 4.5 கோடி ரூபாவை களவாடிய குற்றத்திலேயே இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் இவர் வெளிநாடு தப்பி செல்ல முடியாத வகையில் இவரது அடையாள அட்டை உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இவர் கடந்த காலங்களில் பல மோசடி ரூபாய் சுருட்டிய போது உயர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும், தற்போது அனுர அரசின் ஊழல் ஒழிப்பு செயற்பாடுகளில் ஒரு கட்டமாக இது அமைந்துள்ளது என்றும் அதிகாரிகள் மட்டத்தில் பேசப்படுகின்றது. குறித்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தார் என்றும் இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு சேவையை வலுப்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் 7,50,000 அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புதிய அலுவலகத்தை பத்திரமுள்ள நெலு மாவட்டத்தில் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்றவில்லை. அரசாங்கம் வெளியிடும் தகவல்களுக்கு அமைய அவர்கள் ஒரு அரசியல் வேட்டைக்கு தயாராகி வருவதை குறிக்கின்றன. அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாக அறிவித்திருந்தாலும் அதற்கான திட்டம் என்ன என்பதை அறிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அரசியல் பழிவாங்கலுக்குள்ளான அனைவருக்கும் ஆதரவாக நீக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வழக்கறிஞர்கள் சங்கம் முடிவு செய்தது. அதற்காக இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளதாக நாமல் குறிப்பிட்டுள்ளார். அரசு இயந்திரங்களுக்குள் ஏதோ ஒரு வகையான வேட்டை நடந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதில் தொழிற்சங்க தலைவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். இந்த அரசாங்கத்தின் திறமையின்மை மக்களுக்கு தெரிய வந்துவிட்டது. இந்த அரசாங்கத்திடம் எந்த திட்டமும் இல்லை. நல்லாட்சி அரசாங்கத்தைப் போலவே அரசியல் அடக்குமுறையை கொண்டு வந்து திருடனை பிடித்தும் சிறைப்படுத்துகின்றோம் என கூறி அரசியல் பிரச்சாரத்தை தொடர அரசாங்கம் இப்போது தயாராகி வருகிறது. இதேவேளை ஊடக நிறுவனங்கள் மற்றும் பத்திரிகையாளர்களை அரசாங்கம் அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாக நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். ஊடக அடக்குமுறையின் அடுத்த கட்டம் அரசியல் அடக்குமுறை என்று கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் நம்மை தடுக்க முடியாது என மேலும் தெரிவித்துள்ளார். முடிந்தால் கிளிநொச்சியில் உள்ள தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழக முதலமைச்சருடன் கதைப்பதற்கு நேரத்தினை பெற்று அவருடன் கலந்துரையாடி எமது மீனவர்களின் பிரச்சினையை தீர்த்து வைக்கட்டும். அதன் பின்னர் நாங்கள் அவரது செயற்பாடுகளை வரவேற்கின்றோம் என யாழ்ப்பாணம் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கங்களின் சமாசனங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர் பிரான்சிஸ் ரட்னகுமார் சவால் விடுத்துள்ளார். நேற்று சம்மேளனத்தின் யாழ்ப்பாண அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு சவால் விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது எமது கடற்தொழில் அமைச்சராக உள்ள சந்திரசேகரன் அவர்களுக்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் கதைப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தும் அவர்கள் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை. அண்மையில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த கிளிநொச்சி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அங்கு இருந்தபோதே இலங்கை மீனவர்களின் பிரச்சினைகளை முதலமைச்சரிடம் எடுத்து கூறாமல் இங்கு வந்த பின்னர் முதலமைச்சருடன் பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தான் கேட்டுள்ளதாகவும் மீனவர்களின் பிரச்சினைகளை கதைக்கப் போவதாகவும் கூறினார். இதெல்லாம் பகட்டுக்கும் எதிர்காலத்தில் மீனவர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் கூறினார்கள்.
தேர்தல் காலத்தில் உங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரமாட்டார்கள். இயலுமென்றால் நீங்கள் நேரத்தினை பெற்று நமது மீனவர்களின் பிரச்சினை குறித்து பேசி தீருங்கள். அதற்கு பின்னர் நாங்கள் உங்களை வரவேற்கின்றோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கதைப்பதற்கு கடந்த காலங்களில் கடற்தொழில் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடமும் கோரிக்கை முன்வைத்தோம். இதன்போது அவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோரிடம் இது குறித்து தெரிவித்தார். இருப்பினும் எமக்கான நேரம் வழங்கப்படவில்லை. அப்படி எமக்கு நேரம் வழங்கப்பட்டிருந்தால் நாங்கள் எமது பிரச்சனைகளை நேரடியாகவே எடுத்து கூறியிருப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் ஆராய்வதற்கான முறைமையொன்று தயாரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தரமற்ற உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர் இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மருத்துவ சபையின் தலைவர் விசேட வைத்தியர் சுரந்த பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், சந்தைக்கு கொண்டுவரப்படும் இனிப்பு பண்டங்கள் மற்றும் உணவுகளின் தரம் தொடர்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வேண்டும். தரமற்ற உணவுகளை உட்கொள்வதன் காரணமாக நுகர்வோர் இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். இது தவிர உணவு ஒவ்வாமை, சுவாச நோய் உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கின்றனர். இல்லையெனில் அவற்றால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முடியாது என விசேட வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார். 3 மாத குறுகிய காலத்தில் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய வெளிநாட்டு முதலீட்டை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக தெரிவித்துள்ளார். தமது அரசாங்கத்தில் அம்பந்தோட்டையில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சீனாவின் 3 பில்லியன் முதலீடு என்பது ஒரு பெரிய சாதனை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னைய அரசாங்கத்திற்கு தூய்மையான மக்கள் ஆணையை வழங்காததால் இந்த வகையான முதலீடு வரவில்லை என்றும் இந்திக கூறியுள்ளார். தமது அரசாங்கத்திற்கு தூய்மையான மக்கள் ஆணையை பெற்றதால் முதலீட்டாளர்கள் முதலீடு செய்ய தூண்டுகின்றார்கள் என தெரிவித்த அவர், புதிய அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு நாட்டின் அனைத்து பொருளாதார குறிகாட்டிகளும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் இது நாட்டின் எதிர்காலத்திற்கு மிகவும் ஆரோக்கியமான சூழ்நிலை என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பத்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அத்தோடு ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தறை, நுவரேலியா, புலனறுவை மற்றும் அம்பத்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மற்ற இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் மற்றும் மத்திய மலைகளில், கிழக்கு சரிவுகளில், வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அம்பத்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும், வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், அம்பத்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். மேற்கு சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய வானிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மழை பெய்யும் வேளைகளில் பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ள போதிய அளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 166 அரசுக்கு சொந்தமான வணிக சாரா நிறுவனங்களால் செய்யப்படும் பொது சேவைகளின் தரத்தையும் ஒழுங்குமுறை செயற்பாடுகளையும் மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அமைச்சரவைக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் செயலாளர் தலைமையில் குறித்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் செயலகம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவையின் முடிவின்படி எடுக்கப்பட்ட இந்த திட்டத்தின்படி அந்த 166 நிறுவனங்களால் வழங்கப்படும் பொது சேவைகளின் தரம், பொது சேவைகளை அணுகுவதில் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மக்களிடம் பரிந்துரைகளை பெற குழு முடிவு செய்துள்ளது. பரிந்துரைக்கப்பட்டுள்ள 166 நிறுவனங்களின் பெயர்களை பட்டியலிடும் pmoffice.gov.lk என்ற முகவரியில் உள்ள படிவத்தை நிரப்புவதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை சமர்ப்பிக்கலாம். அதன்படி இம்மாதம் 31ஆம் தேதி வரையில் இந்த குழுவிடம் மக்கள் தங்கள் கருத்துக்களை சமர்ப்பிக்கலாம் என்றும் பிரதமர் செயலகம் அறிவித்துள்ளது.
புத்தளம் கட்பட்டி நகரில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்பட்டி போலீசாருடன் இணைந்து வடமேற்கு கட்டளையின் விஜய நிறுவன கடற்படையினர் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இதன்போது கட்பட்டி நகரில் பயணித்த சந்தேகத்திற்குரிய முச்சக்கர வண்டியொன்றை சோதனை செய்தனர். இதன்போது குறித்த முச்சக்கர வண்டியில் மிகவும் சூட்சமான முறையில் விற்பனை செய்யும் நோக்கில் எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படும் 800 போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கட்பட்டி புதுக்குடியிருப்பு மற்றும் ஏத்தாளை பகுதியைச் சேர்ந்த 33 மற்றும் 49 வயதுடையவர்கள் என கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட போதை மாத்திரைகள் மற்றும் அவர்கள் பயணிப்பதற்கு பயன்படுத்திய முச்சக்கர வண்டி என்பன மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்பட்டி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.